நமது வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, கல்லூரி பேராசிரியர் தேர்வு, அடுத்ததாக ஆசிரியர் தேர்வாணைய தேர்வுகள், டிஎன்பிஎஸ்சி தேர்வு, இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் காப்பியங்கள் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பாடத்திட்டமாகத்தான் இருக்கிறது. அதில் முதுகலை தமிழாசிரியர் தேர்வில் அழகு 3ல் இடம்பெற்றிருக்கிறது 5 காப்பியங்கள். அதில் இருக்கக்கூடிய ஏற்கனவே 4 காப்பியங்கள் பார்த்தாயிற்று. அதற்கான காணொளிகள் உங்களுக்கு நினைச்சப்பட்டிருக்கு. இதில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டால் தான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக செய்யும் வரும். சரி, இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது சூளாமணி. சூளாமணியை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தோலாமொழி தேவர் அப்படிங்கிறவர் தான். சிரவண பெலகோலா எழுத்துப்பிழையாக இருக்கிறது, மன்னிக்கவும். உள்ள கல்வெட்டில் மகாபுராணத்தின் 2ஆம் பகுதியை இயற்றிய குணபத்ராச்சாரியார், அவருக்கு பின் சமணத்துறவியர் பரம்பரையில் வந்த சிந்தாமணி ஆச்சாரியார், அவருக்கு பின் வந்த சூளாமணி ஆசிரியரான ஸ்ரீ வர்த்தமான தேவர் ஆகியோரை பற்றி இந்த நூல் என்ன செய்து இந்த சிரவண பெலகோலா கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவரை பற்றி. அடுத்து இந்த கல்வெட்டில் குறிக்கப்பட்ட வர்த்தமான தேவரே தோலாமொழி தேவர் அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் தான் அப்படிங்கிற கருத்தும் நிலவுகிறது. சூளாமணி காப்பியத்தில் தோலா நாவில் அச்சுதன் என்றும் ஆர்க்கும் தோலாதாய் என்றும் வழங்கியமையால் சூளாமணியின் ஆசிரியர் அவர் இயற்றிய தொடரால் பெயரிடப்பெற்று தோலாமொழி தேவர் என வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு கிடைக்கும் காப்பியமோ தோலாமொழி தேவர் என்பதை மட்டுமே குறிப்பிடுகிறது. வர்த்தமான தேவர் அப்படிங்கிற பெயர் அங்கே செய்யப்படவில்லை, குறிப்பிடப்படவில்லை. அடுத்து தோலாமொழி தேவர் அப்படிங்கிற பெயருக்கு வெல்லும் சொல் வல்லார் அப்படிங்கிற பொருள் இருக்கிறது. தோலாமொழி தேவர் அப்படிங்கிறதுக்கு வெல்லும் சொல் வல்லார் அப்படிங்கிற பொருள் இருக்கிறது. சூளாமணி பாயிர பாடல் சேந்தன் என்னும் தூமான் தமிழின் கிழவன் அவையுள் காப்பியம் அரங்கேற்றப்பட்டது. அதாவது இந்த மன்னனுடைய அவையில் தான் இந்த பாடல் அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. சேந்தன் நின்ற சிறு நெடுமாறனின் தந்தையும் ஜெயந்தவர்மன் என்று வழங்கப்பெறுபவனுமான செழியன் சேந்தனே அப்படின்னு இந்த சேந்தன் மன்னனை பற்றி குறிப்பும் இடம்பெறுகிறது. இப்போ தனிப்பாடல் ஒன்று விஜயன் கார்வெட்டி அரையன் என்பவன் வேண்டியதற்கேற்ப தோலாமொழி தேவர் இந்த சூளாமணியை இயற்றினார் அப்படின்னு ஒரு தனிப்பாடல் குறிப்பிடுகிறது. இப்போ செழியன் சேந்தன் கிபி 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்தவன். அவனது அவையில் சூளாமணி அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா சூளாமணியுடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. அடுத்து விசயன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வாகை சூடியவன் அப்படிங்கிற பொருள் உடையது. அதனால் இது ஒரு பொது பெயராக குறிப்பிடப்படுகிறது. கார்வெட்டி என்பது காடு வெட்டி என்பதன் மருவு பல்லவனை குறிப்பிடுகிறது, பல்லவ அரசனை குறிப்பிடுகிறது. அப்போ பல்லவனாகிய விசயன் தமிழின் கிழவன் என்று போற்றுமளவு தமிழ் பற்று மிக்கவனாக இருந்தான் அப்படின்னு இவருடைய சிறப்பு பெயர் சேந்தன் அப்படின்னும் சொல்லப்படுவதாக ஒரு வரலாறு குறிப்பிடுகிறது. இப்போ பிற்கால பல்லவர்களிலே ஒருவனான சேந்தன் காலத்தில் சூளாமணி எழுதப்பட்டது அப்படின்னும் இதை ஏற்றுக்கலாம் அப்படின்னு தேப்போமி கருத்து, இந்த நூலினுடைய காலத்தை குறித்த கருத்தை அவர் அப்படி குறிப்பிட்டிருக்கிறார். கிபி 10ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட யாப்பருங்கள விருத்தி உரையில் சூளாமணி பாடல்கள் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன. அதனால் சூளாமணியுடைய காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னராக இருக்க வேண்டும். அப்போது கிபி 7ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு பின்னர் தோன்றிய காப்பியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இப்போ சமணர்கள் சிந்தாமணிக்கு சீவக சிந்தாமணிக்கு அடுத்த நிலையில் போற்றும் காப்பியம் எதுன்னு பார்த்தோன்னா இந்த சூளாமணி தான். ஸ்ரீபுராணத்தில் உள்ள கதையை தமிழில் கூறக்கூடிய காப்பியம்தான் இந்த சூளாமணி அப்படிங்கிறது. அதனால தான் இந்த பெயர்கள் எல்லாம் திரிபிரிஸ்டன் அப்படிங்கிறவன் திவிட்டன் அப்படின்னு சொல்லியும், அஸ்வக்ரீவன் அப்படிங்கிறவனுடைய பெயர் அஸ்வகண்டன் அப்படின்னும்,
ஸ்வயம் பிரபா அப்படிங்கிறது சயம்பவை அப்படின்னும் மொழிபெயர்க்கப்பட்டு இங்கே கொடுக்கப்படுகிறது. சூளாமணி காப்பியமும் சிந்தாமணியும் ரெண்டுமே விருத்தப்பாவில் அமைக்கப்பட்டது தான். சிந்தாமணி எப்படி விருத்தப்பாவில் அமைந்ததோ அதே போல சீவக சிந்தாமணி சூளாமணியும் விருத்தப்பாவில் இயற்றப்பட்டது. அடுத்து பெண்கள் தலையில் அணியும் அணிகலனால் பெயர் பெற்ற நூல் சூளாமணி. இப்போ சூளாமணி அப்படிங்கிறது தலையில் அணியக்கூடிய அணிகலன், அதை வைத்து பெயர் பெற்றிருக்கிறது. விருத்தப்பாவை கையாள்வதில் இவர் சீவக சிந்தாமணி ஆசிரியரையும் விஞ்சிவிட்டார் அப்படின்னு மூவா குறிப்பிடுகிறார். விருத்தப்பா சீவக சிந்தாமணியில் அமைந்தது, அதாவது திருத்தக்க தேவரை விட மிஞ்சி விட்டார் அப்படின்னு மூவா கருத்து தெரிவிக்கிறாரு. இதனுடைய ஆசிரியர் தோளாமொழி தேவர். இதில் இருக்கக்கூடிய சருக்கங்கள் 12 சருக்கங்கள், 2131 பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. மண்ணுலகையும் விண்ணுலகத்தையும் இணைக்கும் காப்பியம் எது அப்படின்னா சூளாமணியை நம்ம சொல்லலாம். அடுத்ததாக மண்ணுலகத்தில் உள்ள வேந்தன் திவிட்டன் விண்ணுலக மங்கையான சுயம்பிரபாவை என்ன செய்கிறாரு, மணக்கிறாரு. இந்த வரலாற்றை கூறக்கூடிய நூல் தான் இந்த சூளாமணி அப்படிங்கிற நூல். இதுவும் ஏற்கனவே நம்ம நீலகேசியில் பார்த்தோம். நற்காட்சி, நல் ஞானம், நல்லொழுக்கம் இதை வலியுறுத்தக்கூடியதாக இந்த நூலும் சொல்கிறது. பெருங்காப்பியங்களுக்குரிய இலக்கணங்கள் எல்லாமே அமையப்பெற்ற ஒரு காப்பியம்தான் இதுனா இந்த சூளாமணி. இருந்தாலும் சிறுகாப்பியத்தில் இடம்பெற்று இருப்பது ஒரு முரண்பாடாக தான் இருக்குது. சுரமை நாட்டு மன்னன் பயாபதி, இவனுக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. இருவரும் விசயன், திவிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மைந்தர்களை பெறுகின்றனர். அப்புறம் அசுவகண்டன் அப்படிங்கிறவர் விஞ்சையர் தலைவன். தன்னை பணியாத திவிட்டன் மீது என்ன செய்கிறான், கோபம் கொள்கிறான். உடனே மாயசிங்கத்தை அனுப்பி திவிட்டனை கொல்லுமாறு ஏவுறான். அவன் முன்னாடி நிற்க இயலாத மாயசிங்கம் ஓடுகிறது. அந்த நேரம் குகையிலிருந்து வெளியில் வந்த உண்மையான சிங்கம் இந்த மாய சிங்கத்தை கொல்லுது. உண்மை சிங்கத்தை திவிட்டன் கொள்கிறான். இதுதான் இந்த இதில் ஒரு சின்ன ஒரு கதையாக இருக்கிறது. திவிட்டன் அசுவகண்டனுடைய மகன் சுயம்பிரபாவையை மணக்கிறான். அப்போது ஏற்பட்ட போரில் அசுவகண்டன் திவிட்டனால் கொல்லப்படுகிறான். அடுத்து திவிட்டன் குன்றெடுத்து தன் கையால் தாங்கி தான் வாசுதேவன் போல, பலராமன் பலதேவன் போல அவங்க 2 பேர் அண்ணன் தம்பியும் அங்கே இருக்கிறாங்க. திவிட்டனுக்கு சோதிமலை அப்படிங்கிற ஒரு பெண் என்ன செய்யப்படுகிறது, ஜோதி மலை அப்படிங்கிற பெண் குழந்தை பிறக்கிறது. சோதிமலை அமுதசேனன் என்னும் தன்னுடைய மாமன் மகனை மணக்கிறாள். இறுதியில் உலக இன்பம் துறந்த திவிட்டன் துறவு மேற்கொண்டு முக்தி பெறுகின்றான். இதுதான் சூளாமணியினுடைய கதை. இதில் திவிட்டன் முக்தியடைந்த நிலையை ஆசிரியர் என்ன செய்கிறார் குறிப்பிடும்போது, சிந்தாமணியை விட நடை அழகில் ரொம்ப தெளிவாகவே அவர் நினைச்சிறார் குறிப்பிடுறாரு. சிந்தாமணியை விட நடை அழகில் செப்பம் உடையது, செப்பம் இல்லை செப்பம் உடையது அப்படின்னு குறிப்பிட்டது யாருன்னா கீவா ஜெகநாதன், அவர் தான் அப்படி சொல்கிறாரு. அடுத்து சூடாமணியின் கவிதை ஓட்டமும் இனிமையும் சிந்தாமணியில் இல்லை அப்படின்னு தேப்போமி சொல்கிறாரு. அப்புறம் உலகின் முடிக்கோர் சூளாமணி ஆயினான் அப்படின்னு இந்த தொடரால் தான் இந்த காப்பியத்திற்கு சூளாமணி அப்படிங்கிற பெயரே வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய திவிட்டனுடைய அழகையும் வெண்ணிறத்தில் இருக்கக்கூடிய விசயனின் அழகையும் தோளாமொழி தேவர் 10 பாடல்களுக்கு மேலாக வர்ணித்து பாடியுள்ளார். இந்த போக்கு பிற்காலத்தில் தோன்றிய உலா இலக்கியங்களுக்கு முன்னோடியாக அமைகிறது. இப்போ ஒரு சில அந்த கதையில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில நுணுக்கங்களை நம்ம அப்படியே பார்க்கலாம். சுரமை நாடோடைய தலைநகர் எதுனா போதனாபுரம் அப்படிங்கிறது. இதனுடைய மன்னன் தான் பயாபதி. இவங்களுக்கு மகன் தான் யார் அப்படின்னா விஜயன் திவிட்டன். விஜயன் அந்த பாரத இலக்கியம் இருக்குல்ல, அதில் இடம்பெறக்கூடிய பலராமன் போலும் திவிட்டன் கண்ணன் போலும் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பயாபதியிடம் நிமித்திகன் அந்த ஜோதிடன் ஒருவன் உன் மகன் திவிட்டன் ஒரு வித்யாதரன் அங்கே மணப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ரத்னபுரத்து மன்னன் வித்யாதர மன்னன் சுவலன சடி அப்படிங்கிறோடைய மகள் தான் சுயபிரபை அப்படிங்கிறவ. இவட்டையும் நிமித்திகன் என்ன செய்கிறான் அப்படின்னா, உன் மகளுக்கு வர இருக்கக்கூடிய கணவன் இங்கே உள்ளவன் கிடையாது, அதாவது வித்யாதர லோகத்தில் உள்ளவன் கிடையாது, மண்ணுலகில் உள்ள அரச குலத்தில் பிறந்திருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த சுவலன சடி அப்படிங்கிறவன் பயாபதியிடம் திவிட்டனை போய் என்ன செய்கிறான், திவிட்டனை மாப்பிள்ளை கேட்குறான். என்னுடைய மகளை உன்னுடைய மகனுக்கு மனம் முடித்து வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வித்யாதர மாமன்னன் இவங்க 2 பேருமே சம்மதித்து சரி திருமணம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த வித்யாதரத்தில் இருக்கக்கூடிய மாமன்னன் யாருன்னா அசுவகிரன் அப்படிங்கிறவன்
இந்த செய்தியை கேட்ட உடனே மிக கோவப்படுறான். ஆனால் இந்த பயாபதியோட சுயபிரமையும் திவிட்டனுடைய அப்பாவும் 2 பேரோட அப்பாவும் அவன் நாட்டில் தான் சிற்றரசலாக இருக்காங்க. வழக்கம் போல் செலுத்த வேண்டிய கப்பத்தை வந்து கெட்டணும் அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறான். இந்த நெருக்கடியை பார்த்த உடனே பயாபதி வந்து கப்பம் கெட்ட தயாராகிறான். உடனே திவிட்டன் வந்து அதற்கு மறுப்பு செய்து திரையை வந்து என்ன செய்ய வேண்டாம், கெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்காக வேண்டிதான் அந்த மாயச்சிங்கத்தை ஏவி திவிட்டனை கொல்றதுக்கு போகிறாங்க. அந்த திவிட்டன் வந்து என்ன செய்கிறான், இந்த பயாபதியுடைய நாட்டில் போய் அந்த மாயச்சிங்கம் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் வயல்வெளிகள் எல்லாத்தையும் சிதைக்கிறது, கால்நடைகள் எல்லாம் கொன்று போடுது, சிதைக்குது. உடனே திவிட்டன் வந்து அந்த மாயசிங்கத்தை விரட்டிட்டு போகிறான் நாட்டில் இருந்து. அது ஒரு குகைக்குள்ளே போகுது. குகைக்கு போகும்போது குகைக்குள்ளே இருந்து வெளிவந்த அந்த நெஜசிங்கம் வந்து இந்த மாயசிங்கத்தை தாக்கி அடித்து கொள்கிறது. அந்த நெஜசிங்கம் திவிட்டனையும் தாக்க முற்படும்போது திவிட்டன் அந்த சிங்கத்தை கொன்று விடுகிறான். இதுதான் அந்த கதை. அதுக்கப்புறம் எல்லா பிறவியுமே துன்பம் அதிகமாக தான் இருக்குது. அதுலேயும் அதிகமான துன்பம் உள்ள பிறவி எதுனா இந்த மனித பிறவி தான் அப்படிங்கிறது. அதே மாதிரி மனித பிறவி வந்து என்னென்னா துன்பமுள்ள பிறவி தான்னாலுமே கிடைக்கதற்கரிய அமிர்தம் மனித பிறவி அப்படின்னும் இந்த சமண சமய இலக்கியம் கூறுகிறது. அப்புறம் வந்து சூளாமணி காப்பியம் வந்து தேவகதி, நரககதி, மனிதகதி, விலங்கு கதி அப்படின்னு 4 கதிகள் துன்பத்தை பற்றி மிக விரிவாக பேசுகிறது. இப்போ இது ஒரு பாடல். பிறந்தனர் பிறந்து சால பெருகினர் பெருகி பின்னை இறந்தனர் என்பதல்லால் யாவரும் இன்றுகாரும் மறந்துயிர் வாழா நின்றார் இல்லையால் வாழி நெஞ்சே சிறந்தது தவத்தின் மிக்கது இன்மையே சிந்தி கண்டாய். நம்ம பிறக்கிறாங்க, வாழ்கிறாங்க, திரும்ப இறக்குறாங்க, திரும்ப பிறக்கிறாங்க. இதனால் இதுகாரும் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் என்ன செய்கிறது, தவத்தின் மிக்கது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தவம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற கருத்தோட இந்த பாடல் சொல்லப்படுது. தோலாமொழி தேவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, யானையால் துரத்தப்பட்ட ஒருவன், அது ஒரு பாடல் தான். அதாவது உலக நிலையாமையை குறித்து அந்த பாடல் வந்து அமைகிறது. யானையால் துரத்தப்பட்ட ஒருவன் வந்து என்ன செய்கிறான்னா, பாலும் கிணற்றில் போய் குதிச்சிட்றான். குதிக்கும்போது பார்த்தோன்னா அந்த கிணத்துக்குள்ளே கீழே அடியில் ஒரு பெரிய பாம்பு இருக்குது. அப்போ பாம்பிட்ட மாட்டிக்கக்கூடாதே அப்படின்னு நீண்டு வளர்ந்த புல்லை வந்து அந்த மரக்கிளையை வந்து பற்றி கொள்கிறான். அந்த மரக்கிளையை பற்றி கொண்டு இருக்கும்போது 2 எலிகள் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த மரக்கிளையை அந்த துண்டை வந்து அந்த புல்லை வந்து கடிச்சு விட்டுட்ருக்கு. அப்போ கடிக்க விடும்போது இது பண்ணும்போது அந்த அந்த எலிகள் கடித்து விட்ட அந்த புல் வந்து கீழே விழும்போது இவன் வந்து பாம்புகிட்ட கடிபட்டு சாகணும், இல்லை மேலே ஏறினாலும் யானைகிட்ட துன்பப்பட்டு சாக வேண்டும். இந்த 2 நிலைக்கு இடையில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேன்கூடு, அந்த தேன்கூட்டிலிருந்து தேன் சொட்டு வடிகிறது. அப்போ இந்த நொடியில் அவன் அந்த தேனை ருசிப்பதற்காக வாயை திறக்கிறான். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இறந்ததாக இருந்தாலும் இப்போ அவனுக்கு அந்த ஒரு நொடியில் அந்த தேனை நாக்கை நீட்டி சுவைக்க அவன் முற்படுவது போன்றது தான் உலக வாழ்க்கை அப்படிங்கிறாரு. அதான் அந்த பாடல். ஆணை துறப்ப அறவுரை ஆழ்குழி நான் நவிர் பற்று போனாலும் ஒருவன் ஓர் தேனின் ஆழிதுளி நக்கும் திறத்தது மானுடர் என்பம் மதித்தனை கொள்னி அப்படின்னு சொல்லி நினைச்சிறாரு. இந்த ஒரு சட்டு தேன் உண்ணக்கூடிய அந்த ஒரு நேரம் மட்டும்தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய, அது மாதிரி தான் மனித வாழ்க்கை நிலையில்லாதது அப்படின்னு சொல்கிறார். சிறுகாப்பியம் என்று கூறப்பட்டாலும் பெருங்காப்பியத்திற்குரிய சிறப்புகள் அனைத்துமே உடைய ஒரு காப்பியம்தான் இந்த சூளாமணி அப்படின்னு சொல்லலாம். சூளாமணியை குறித்து ஓரளவுக்கான செய்திகள் கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி.